ஹாய் ஒருவன் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸை பற்றி கவலைப்படாதீங்க. இன்றைக்கி ஒரு நாள், இன்னும் 3 நாள் டைம் இருக்குது. ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. இன்னும் 3 நாள் வெளியே இருக்கனால நீங்கள் ஃபஸ்ட்டு நான் சொல்லக்கூடிய ஜாமெண்ட்ரி கிராஃப் தரவு பண்ணுங்கள். ஜாமெண்ட்ரியில் 4.1 அந்த லாஸ்ட் 4 மார்க்கு 4 சம்ஸு அண்ட் ரஃப் டயக்ராமு எல்லாமே போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. கிராஃபில் ஃபஸ்ட்டு 4 சம் 3.15 இன்டைரக்ட் வேரியேஷன் டைரக்ட் வேரியேஷன். எக்ஸாம்பிளில் வர்ஷிகா, பஸ்ஸு, நிஷாந்த் இந்த சம் மட்டும் பார்த்தா போதும். நோட் பண்ணிக்கோங்க. 5 மார்க்கு 50க்கு 50 அடிக்கிறதுக்கு சுலபமாக அடிச்சிடலாம். ஒரு 10 5 மார்க் தானே. எவ்வளோ பெரிய வீக் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் இந்த ஃபஸ்ட்டு சாப்டர் எப்படியாவது படிச்சிரு. ஏ கிராஸ் இந்த 3 சம்மில் 2 சப்டிவிஷன் இருக்கும். எல்லா சம்மையும் உட்காந்து ஒரு வாட்டி 2 வாட்டி போட்டுப்பார். வீக்காக இருக்கிறான் டாப்பர்ஸ் போட்டுருவான். எப்படி இதுலேருந்து ஒரு 5 மார்க் வந்துடும். 1.2லேருந்து 4th சம் அது டெஃபினட்டாக போட்டுப்பார். 1.4லேருந்து ஆரோ டயக்ராம், டேபிள், அந்த ஆர்டர் பெயர் அந்த சம் கன்ஃபார்மாக வரும். தயவு செய்து தப்பாக போட்டுறாத. சொல்ல மறந்துட்டு தம்பிங்களா, 10th ஸ்டாண்டர்ட் பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ணுறதில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. நம்ம ஒரு சேலஞ்ச் வச்சுக்கலாமா? இங்கே நான் போட்ட கொஸ்டின்ஸு வெறும் 10-12 கொஸ்டின்ஸ் தான் மொத்தமாகவே. அதை போட்டு உனக்கு 9 5 மார்க் மேக்ஸிமம் 9 5 மார்க் 10 வரும். 9 மேக்ஸிமம் வந்தால் சேலஞ்ச் வச்சுக்கலாம். 9 மேக்ஸிமம் வந்தால் எனக்கு இந்த சயின்ஸ் எக்ஸாமுக்கு சோஷியலுக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணணும், நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். அது வரைக்கும் எனக்கு ஒரு ஆறுதல் பரிசாக ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு 3000 லைக் வந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். ஓகே ரைட். 1.2 1.4லேருந்து இந்த 5 கணக்கை போட்டு பாரு. ஒரு சம் கன்ஃபார்ம். 1.5 8ல் 3 சப்டிவிஷனுக்கு எப்படியாவது அந்த எஃப்ஓஜியை போட்டு பாரியா. ஆன்சர் வரலைனாலும் போட்டுப்பார். 1.23 24 பார்க்காம போயிருங்க. கண்டிப்பாக இதுலேயும் வரும். அப்போ மொத்தமாக 3 5 மார்க் இதுலேயே வந்துடும். சாப்டர் 2ல் எக்ஸாம்பிள் 2.6 போட்டுப்பார். HCF எக்ஸைஸ் 2.5ல் 7 11 12 தயவு செய்து போட்டு ஒரு சம் கன்ஃபார்ம். எக்ஸாம்பிள் 2.36 39 பார்த்துக்கோ. எக்ஸைஸ் 2.3 3 3 5 5 5 + 5 5 அந்த சம். 2.0 ரேகா அந்த 3rd சம். ஓகே பார்த்துக்க. சாப்டர் 3ல் ஜிசிடியில் அனைத்து சம் எந்த டவுட்டுமே வரக்கூடாது. ஸ்கொயர் ரூட் மீபோசா வர்க்கமூலம் 3.8 வர்க்கமூலம் ஸ்கொயர் ரூட் கன்ஃபார்மாக எக்ஸாம்பிளோட எக்ஸைஸோட எல்லாமே பார்த்துட்டு ஸ்கொயர் ரூட்டுன்னு வந்தால் ஏபி எப்படி போடணும், எம்என் எப்படி போடணும், எம்என் சம் எம் கண்டுபிடிக்கிறது என் கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும் எல்லா சமையும் பார்த்துரு. சாதா சமையும் போட்டு பார்த்துரு. ஸ்கொயர் ரூட்டு மாஸ் காட்டிலாம். சாப்டர் 4ல் தேல்ஸ் தீரம். தேல்ஸ் தீருக்கு இன்னொரு பேர் என்ன? பேசிக் ப்ரொபோர்ஷனலிட்டி தீரம். இந்த மாதிரி கேட்குறாங்க. அடிப்படை விகிதம் அப்படிங்கிற மாதிரி தமிழில் வரும். தேல்ஸ் தேற்றத்துக்கு இன்னொரு பேர். ஒருவேளை பிபிடி தீரம், பேசிக் ப்ரொபோர்ஷன் தீரம் கேட்டால் இதுதான் அது. இதுக்கு இன்னொரு பேர் அப்படி கூட ட்விஸ்ட் பண்ணுவாங்க. ஆங்கிள் பைசெக்டர் தீரம். இது ஈஸி தானே. சாப்டர் 4 2 தேற்றமும் நல்லா படிச்சிருப்பான். சாப்டர் 5 5.1னா நாற்கரத்தில் ஒரு சம் கோஆர்டினேட்டர் கண்டுபிடிக்கும். 5ல் 6 5வது 6வது எக்ஸாம்பிள் 5.6 6வது கே கண்டுபிடிக்கிறது. K = -5 ஆன்சர்னே வச்சுக்கோ. ஸோ இந்த 3 சம்மில் ஒரு சம் கன்ஃபார்ம் வர வாய்ப்பு இருக்குது. 5.2ல் 10 11 12 கண்டிப்பாக ஒரு சம் வரும். ட்ரப்பீசியம், பேரலோகிராம் XY கண்டுபிடிக்கிறது. 5.3ல் 9வது சம் ஆல்டிடியூட் மீடியன் 2ல் ஒரு சம் கேட்பாங்க. 2யும் போட்டுப்பார். 5.4ல் 8வது சம். ஸோ இதை நீ பார்த்துரு. சாப்டர் 6ல் 6.1ல் 7வது சம் 10 சம் 6.10 முடிஞ்சால் இதை 3யும் போட்டு பார்த்துரு. ஏன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளோதான். இப்போ 5.2ல் ஒரு எக்ஸாம்பிள் சம் விட்டுட்டேன். லாஸ்ட் எக்ஸாம்பிள். அந்த எக்ஸாம்பிள் நம்பர் என்னன்னு தெரியல. நோட் பண்ணிக்கோ. அனாலிட்டிக்கலி ப்ரூவ் தட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். பிடிஎஃப் தரும்போது தரேன். சரியா? அந்த எக்ஸாம்பிள் தீரம் மாதிரி இருக்கும். அந்த எக்ஸாம்பிளையும் பார்த்துரு. ஆக மொத்தம் எல்லாத்தையும் எழுதிடலாம். ஓகேவா? 10 கூட எழுதலாம். 9 கன்ஃபார்ம். 10 கம்பல்சரி அப்படிங்கிறது ஓகேவான்னு கேட்டால் ஓகே தான். ஸோ ரொம்ப கஷ்டமாக கேட்டால் 9 எழுதலாம். ஸோ இது நீங்கள் படிச்சினாலே போதுமானது. 10th ஸ்டாண்டர்ட் நீங்கள் மாங்குன்னு எல்லாம் கஷ்டப்படணும். நல்லா படிக்கிற குழந்தையாக இருந்தால் இன்னும் எக்ஸ்ட்ரா சொல்கிற பாருங்க. 3.1 சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் பார்த்துக்கோ போதும். அப்புறம் 2வது சாப்டரில் ஜிபி பார்த்துக்கோ 2.7 நான் போன வீடியோவில் கொடுத்துருக்குறேன். ஸோ அதே மாதிரி அவ்வளோதான். 6ஆம் பாடத்தில் கொஞ்சம் கொடுத்துருக்கலே. 6ஆம் பாடத்தில் 6.1 அதையும் சேர்த்து பார்த்துக்கோ. அவ்வளோதான் போதுமானது. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி. நன்றி, வணக்கம்.